3 நாள் லாக்கப்பில் வந்து எங்களை அடிக்கடினு அடித்து உரிச்சு விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணும்போது ஒரு 2-3 சம்பவம் வந்து கல்யாணபுரம் ரோட்டில் வந்து அருவாளால் சப்ஜெக்டில் அடைச்சிருந்தோம். நாங்கள் புதுக்கோட்டை மாஸ்டர் பள்ளி அப்படின்னு ஒரு சிறைச்சாலை இருக்குது. இந்த வாக்குமூலத்தில் நாங்கள் வந்து கைது செய்திருக்கோம். ஹலோ, நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிறைக்கு சென்றது வந்து இதில் பாதி பேருக்கு உங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு சிறைக்கு போனேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு போனேங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் இந்த போன நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எதுக்கு போனேன் அப்படிங்கிறது. செய்யாத குற்றத்துக்கு வந்து நான் வந்து தண்டனை அனுபவிச்சினாங்க. அது இங்கே பல பேருக்கு தெரியாது. நான் என் மேலே விமர்சனம் தான் அதிகமாக இருந்துச்சு ஊருக்குள்ளேயும் கூட. அதனால் அந்த பதிவு வந்து இப்போ நான் அதை சொன்னால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் மொத்தம் 5 பேருமே வந்து விசாரணைக்கு வந்து 3 நாள் லாக்கப்பில் வச்சுருந்தாங்க. 3 நாள் லாக்கப்பில் வந்து எங்களை அடிக்கடினு அடித்து உரிச்சு சொல்லு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுனாங்க. நாங்கள் ஒன்றுமே பண்ணலங்கிறதுனால நாங்கள் ஒன்றுமே அங்கே சொல்லலை. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி கேஸ் வந்து எப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு வார்னிங்காக ஒரு கேஸ் இருந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு வந்து நீ உன்னோட லைஃப் காலியாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நார்மல் புட்டப் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்டி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து கல்யாணபுரம் ரோட்டில் வந்து அருவா வச்சுக்கிட்டு 250 ரூபா 150 ரூபா காசு கேட்டு மிரட்டின மாதிரி ஒரு வாக்குமூலம். இந்த வாக்குமூலத்தில் நாங்கள் வந்து கைது செய்திருக்கோம். சப்ஜெக்டில் அடைச்சிருந்தோம். நாங்கள் சப்ஜெக்டில் ஒரு 18 நாள் அந்த மாதிரி தான் இருந்தோம். நாங்கள் 18 நாள் அங்கே இல்லை, ஒரு வாரம் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டை மாஸ்டர் பள்ளி அப்படின்னு ஒரு சிறைச்சாலை இருக்குது. அங்கே எங்களை மாற்றிட்டாங்க. அங்கே போயும் எங்களுக்கு பெயில் கிடைக்காம ஒரு நாளாக கஷ்டப்பட்டு அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எங்களுக்கு பெயில் கிடச்சி நாங்கள் வந்து வெளில வந்தோம். அந்த ஜெயிலுக்கு போன காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டக்காயம் எத்தனையோ ராசாத சொல்லி புட்டா